ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரட்சிப்பின் கன்மலை ஜெபக்குழு சார்பாகவும் உங்கள் யாவரையும் நான் அன்போடு இந்த காலை வேளையில் இந்த உபவாச நாட்களில் ஜெப வேளையில் நான் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையில் இந்த ஜெப வேளையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே ஏசப்பா, எங்கே இருவர் மூவருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். எங்களுக்கு திருவிழம் பற்றி நாங்கள் தகப்பன் நீங்கப்பா. இந்த வேளையில் இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட கல்வாரி வெளியேறப்பட்ட இரத்தத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம், அடியாளை ஒப்பு கொடுக்குறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியில் தொடங்கி ஆவியில் முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ஜெப வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உங்களோட நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளை தொடங்கி முடியும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வழிநடத்தி ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் உங்களோட ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து அடியாளை தாழ்த்தி மரத்தி துதிகன மகிமையெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சுவாமி ஆண்டவரே பாடப்போகிற பாடல்கள் வாப்பா அடுத்திருக்கிற ஒவ்வொரு பாடல்கள் விசேஷித்த விதமாய் வாத்திய கருவிகள் தியானிக்க போகிற வேத தியானங்கள் வைக்க போகிற ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அங்கீகரித்து தர வேண்டும்படியாய் அடியாளை தாழ்த்தி உயர்த்தி என் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் நீங்கள் யாவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமேன். அவரை ஆராதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். ஆமீன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நேற்று இன்று மாறாத தெய்வமாய் இருக்கிறார். அவர் உலகங்களை உண்டாக்கின தேவன். நாங்கள் ஆராதிக்கிறதற்கு நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள், அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமேன். அல்லேலூயா. உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா உங்களை உயர்த்துகிறோம் தெய்வமே. நீர் பரிசுத்த தெய்வம் அப்பா, நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே, ஆச்சரியமானவர் அப்பா, அதிசயமானவர் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை வேளையில் அப்பா எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமையான தெய்வமே, மகத்துவமான தெய்வமே, ஆச்சரியமான தெய்வமே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உங்களை உயர்த்துகிறோம் சுவாமி. நீங்கள் உயர்த்தப்படத்தக்க தெய்வம், பரிசுத்த தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம். பரலோகத்தின் தேவனே உங்களை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜனே உங்களை உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உங்களை சோஸ்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. அல்லேலூயா. எங்கே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல் ஷடா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல் ரோயி உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியாய், உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல நீங்க எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல உங்களோட கிருபைகள் பெருகட்டும். பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அந்த அக்கினி எங்கள் மத்தியில ஊற்றப்படட்டும். அக்கினி நாவுகள் வந்து இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபா ஆவியானவரே மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலாக்குகிறவரே, பட்ட பகலை போலாக்குறவரே, இருளான யாவையும் ஒளிமயமாய் மாற்றுகிறவரே என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில்
சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். அல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலாக்குகிற தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. ஆமென் ஆண்டவரே. தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord Jesus. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிதந்தத சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள்
வெட்கமடியாதபடிக்கு எங்க ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்ன உங்களோட வார்த்தையின் பிரகாரமாய் தேவரீர் ஆபத்து காலத்தில் எங்களை வெட்கமடியாதபடிக்கு இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கினீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கினீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. ஆமாண்டவரே, எங்களோட யெகோவா சிக்கேனு நீர் ஐயா, எங்களோட தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் இன்றைக்கும் நடத்தி வருகிறீங்கப்பா. உங்களோட அன்புக்கு நாங்கள் என்ன செலுத்துவோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி ரட்சகா உங்களை துதிக்கும்படியாய் எங்களை வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை உயர்த்துகிறோம் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர். நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர். நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர். என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர். யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நல்ல தெய்வம் நீர்தான. யெகோவா சிக்கேனு யெகோவா சிக்கேனு ஆனையா, எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே
ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏசையா 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 என் நீதி நீர்தானையா யெகோவா சேக்கேனு நீர்தானையா எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா யெகோவா சேக்கேனு நீர்தானையா எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர் நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர் நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீர் யெகோவா சேக்கேனு நீர்தானையா எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா யெகோவா சேக்கேனு நீர்தானையா எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வேன் உமக்காய் காத்திருப்பேன் உமக்காய் காத்திருப்பேன் உம்மையே பற்றி கொள்ளுவேன் உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏசையா இயேசுவே ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா யெகோவா சேக்கேனு நீர்தானையா எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா யெகோவா சேக்கேனு நீர்தானையா எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா ஹalleluya ஹalleluya அப்பா நீங்க எங்கட தெய்வம் இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து இருள் வாழ்வாயிருந்த எங்கட வாழ்வியெல்லாம்
மலரச் செய்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ அப்பா நாங்கள் அறியோம். நீர் மகிமையான தெய்வம், நீர் மகத்துவமான தெய்வம், நீர் ஆச்சரியமான தெய்வம். அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் வெளிச்சம் போல் எங்களோட வாழ்வெல்லாம் ஒளிக்க பண்ணினீரே, வெளிச்சம் ஆக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக, உங்களோட நாமம் இந்த பூமியில மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் பரிசுத்த தெய்வம். உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, எங்கள் மத்தியில் நீங்கள் எங்களை ஆசிர்வதிக்க கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் உங்களை ஆராதித்தோம். உங்களோட நாமத்தை துதிக்கும்படியாய், உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நேரத்தில் தகப்பனே உங்களோட இரத்தத்துக்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வேத தியானத்துக்காக உங்களோட சமூகத்தில் வருகிறோம் ராஜாவே. இந்த வேத தியானம் உங்களோட சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேத தியானத்தை உங்களோட கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாங்கள் பார்க்கிறோம், வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரே அவர்களுடைய ஆவி அவர்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட உணர்வுக்குள்ள ஒவ்வொருவரும் கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வேதத்துக்கூடாக நீங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க. தூய ஆவியானவர், நீங்க மகத்துவமுள்ள தெய்வம். உம்மை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் இந்த வேதத்தை ஆனதம் உங்களோட சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். எங்களை உங்களுடைய சிலுவை நிலையில மறையுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் அடியாளை தாழ்த்தி மரத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் எங்களை வார்த்தை கூடாக பலப்படுத்தி வருகிறார். ஆமேன். இந்த ஜெப குழுவில் கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்து வருகிறார். இந்த நாட்களில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வேத தியானத்துக்காக. அங்கு ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. ஆமேன். இந்த நேரத்தில் நாங்கள் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்துக்கு உங்களோட வேத வார்த்தைகளை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன். ஆமேன். இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆமேன். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இன்றைக்கு இந்த வேதத்தில் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், ஒரு மனம் எங்களோட வாழ்க்கையில மிக மிக இம்பார்ட்டன்டாய் காணப்படுகிறது.
இன்றைக்கு பாருங்கள், எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒரு குடும்பமாய் இருக்கலாம், சபையாய் இருக்கலாம், தனிப்பட்ட நபர்களாய் இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒருமன ஐக்கியம் அங்கு இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதையுமே சுதந்திரித்துக் கொள்ள மாட்டீர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருமன ஐக்கியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியமா இருக்கலாம். அங்கு தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு கூட அங்கு ஒருமனம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருமனப்படும் பொழுதுதான் பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டு 2 பேர் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இந்த பூமியில ஒருமனப்படுகிறீர்களோ, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ, அது பரலோகத்தில் என்னவாம்? என் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தை எங்களுக்கு திருவிழம் பற்றுகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அது என்னவாம்? பரலோகத்தில் கட்டப்படுமாம். எதை நீங்கள் கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை நீங்கள் கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது உங்களுக்கு கட்டவிழ்க்கப்படும். ஆமீன். தேவன் எப்பவுமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமீன். கர்த்தருக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்துக்காக வெளியேற பெற்ற ஜனங்கள் நீங்களும் நானும், கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்ல, நான் என்னுடைய சுயபலத்தில் செய்கிறேன். இன்றைக்கு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இன்றைக்கு பிள்ளைகள் கூட நீங்கள் பெற்றாரோடு ஒருமனப்பட்டு காரியங்களை செய்வீர்களா இருந்தால் நீங்கள் அதிலே ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒருமனப்பட்டு நீங்கள் எதை இந்த பூமியில கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படுமாம். நீங்கள் ஒருமனப்பட்டு இந்த பூலோகத்தில் எதை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனுடைய வார்த்தை இது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் சீஷர்களுக்கு, மனிதர்களுக்கு அவருடைய வாயினால திறந்து சொன்ன வார்த்தைகள் இது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னிடத்துல அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, என்னால எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனோடு கூட அந்த ஒருமனம் இல்லாமல் எங்களோட சுயத்துல நாங்கள் ஓட பார்க்கிறோம். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. நான் மறுபடியும் அந்த 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமீன். நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், நீங்கள் இன்றைக்கு சில நேரங்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள், பிள்ளைகள் கூட இன்றைக்கு வேலையாயிருக்கலாம், குடும்பமாயிருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒரு மனம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பிள்ளைகள் பெற்றாரோடு இருந்து என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும். சபையா இருக்கலாம், சபையோடு சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். ஊழியர்களோடு நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். எந்த காரியத்தை குறித்தாகிலும் அங்கு ஸ்பெசிபிக்கா சொல்லவில்லை, இந்த காரியத்துக்காக நீங்கள் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் அங்கு பரலோகத்தில் அது கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும் என்று அவர் அங்கு ஸ்பெசிபிக்கா தேவன் சொல்லவில்லை. அவர் சொல்லி இருக்கிறார், எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் பூமியிலே ஒருமனப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிறது கொஞ்ச நாட்கள் தான். பிரிவினைக்கு தேவன் அல்ல, பிரிவினைக்கு சாத்தான் தான். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் பிரிவு. ஒவ்வொரு மனிதர்களையும் பிள்ளைகளை விட்டு, பெற்றாரை விட்டு பிள்ளைகளை பிரிப்பான், மனைவியை விட்டு கணவனை பிரிப்பான், கணவனை விட்டு மனைவியை பிரிப்பான், இப்படி பிள்ளைகளை விட்டு பெற்றாரை பிரிப்பான், பெற்றாரை விட்டு பிள்ளைகளை பிரிப்பான், உறவுகளை பிரிப்பான், சபையை பிரிப்பான், அங்கு சபையில் இருக்கிற மக்களை சிதற பண்ணுவான். இதெல்லாம் சத்துருடைய கிரியை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட வேண்டும். எந்த காரியமாயிருக்கலாம். இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள் இந்த தேசத்துல. இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அநேக காரியங்கள், எந்த காரியத்தை குறித்தும் அவர்கள் பிள்ளைகள் பெற்றாரோடு டிஸ்கஸ் பண்ணுகிறதில்லை, தேவனிடத்துல கேட்கிறதில்லை. அப்பாவிடத்துல போய் கேட்கணும், அப்பா நான் இதை செய்கிறேன், எங்களுக்கு ஒரு பரலோக தெய்வம் இருக்கிறார், அவரோடு நீங்கள் ஒருமனப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனோடு பரிசுத்த ஆவியானோடு ஒருமனப்பட்டு, தகப்பனாகிய தேவன் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், நான் இதற்கு நீங்கள் என்ன பதில் கொடுப்பீர் என்பதை எந்த காரியத்திலாகிலும் நாங்கள் பரலோகத்தில் என்ன செய்யணும்? கட்டுகிற காரியங்களாய் இந்த பூமியில செய்ய வேண்டும். ஒருமனப்படாமல் எதுவுமே எங்களோட வாழ்க்கையில நடக்காது. நீங்கள் ஒருமனப்படாமல் இந்த பூமியில நீங்கள் எதை செய்து பாருங்கள், ஒன்றும் சக்சஸ் ஆகாது, ஒன்றும் வெற்றிகரமாய் வந்து முடியாது.
தேவன் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு குடும்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்க வேண்டும், சபையில் இருக்க வேண்டும். இந்த சபை மக்களோடு நாங்கள் ஒருமனப்பட்டு காரியங்களை அங்கு நாங்கள் செய்யும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக வந்து அமைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள அநேகர் இன்றைக்கு கணவனை விட்டுட்டு மனைவி செய்கிறது, மனைவியை விட்டுட்டு கணவர் செய்கிறவர், இன்றைக்கு பிள்ளைகளை விட்டு நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு குடும்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து செய்து பாருங்கள், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனிடத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். பிள்ளைகளை கூப்பிடுங்கள், கணவன்மாரை கூப்பிட்டு இருத்து இந்த காரியத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்வோம். அவர் சொல்லுகிறார், எந்த காரியத்திலாகிலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில் அங்கு கட்டப்படுமா? எந்த காரியத்திலாகிலும் நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும் என்ற பூமியில நீங்கள் ஒருமனப்படுவீர்களா இருந்தால் அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இதுதான் என் பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை. ஆமீன். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருமனம் மிக மிக இம்பார்ட்டன்ட். பிதாவாகிய தேவன் பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவர்கள் மூவரும் திருத்துவமாய் இருந்து என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுகிறார்கள். இன்றைக்கு அவர்களை பிரிக்க முடியாது. அதே போலதான் இன்றைக்கு குடும்பமாயிருக்கலாம், சபையாயிருக்கலாம், இன்றைக்கு பிள்ளைகளாயிருக்கலாம், பெற்றாராயிருக்கலாம். நீங்கள் எல்லாம் ஒரு சபைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். குடும்பங்களை அங்கு மனவாட்டியாகிய திருச்சபையை என்ன செய்கிறார்? பரலோக ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். இதுதான் பிதாவாகிய தேவன் எங்கள் முன்பாக வைத்த திருத்துவம். அவரை பிரிக்க முடியாது. அதே போலதான் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் ஒருமனப்பட வேண்டும் என்பதை தேவன் உங்களிடத்தில் பிரியப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் தனிப்பட்டவர்கள் என்று சொல்லி இல்லை இல்லை நான் எடுக்கிற முடிவில் யாருமே இதில் ஒருமனப்படுகிறதில்லை, நான் மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இப்படியாப்பட்ட தவறான தீர்வுகள் நீங்கள் எடுப்பீர்களா இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் தீர்மானம் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே இந்த பூமியில ஒருமனப்பட்டு அதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை ஒருமனப்பட்டு கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆமீன். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருமனம் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஒருமனப்படுங்கள், ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யுங்கள். முப்புரி நூல் சீக்கிரத்தில் அறாது. கணவனாயிருந்தால் மனைவியும் கணவனுமாய் சேர்ந்து தீர்மானங்களை எடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் பெற்றாராயிருந்தால் பிள்ளைகள் பெற்றாரோடு சேர்ந்து அவர்களோடு கலந்து ஆலோசியுங்கள். நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், இது கர்த்தருக்கு பிரியமா, என் தகப்பன் ஆண்டவர் இதை பிரியப்படுகிறாரா என்று சொல்லி பெற்றாரோடு டிஸ்கஸ் பண்ணி அந்த காரியங்கள் என்ன சொல்லணும், ஜெபிக்கும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஒருமனப்பட்டு அதை நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுதாம் அது பரலோகத்தில் கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும். ஆமேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை தான் தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருமனம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில மிக இம்பார்ட்டன்ட். நீங்க ஊழியத்தில் கூட ஊழியர்களோடு இணைந்திருங்கள், சபையோடு இணைந்திருங்கள், குடும்பத்தோடு இணைந்திருங்கள். பெற்றார் பிள்ளைகளாக இருந்தால் ஒன்றுபட்டு செயல்படுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்து வழி நடத்துவார். அது அந்நிய கண்களில் உங்களுடைய கண்கள் காணும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே ஒருமன ஐக்கியம் உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? தேவனுடைய காரியங்கள்ல நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஐயோ இந்த காரியத்தின் மூலம் நான் கட்டப்பட்டு இருக்கிறேனே, இந்த காரியத்தை யாரு கட்டவிழ்ப்பார்? உங்களோட குடும்பத்தை கொண்டு நீ அதை கட்டவிழ், ஒன்று ஒருமனப்படு. அதற்காக தான் தேவன் இந்த பூமியில உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார், நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறார். எதுவா இருந்தால் நீங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஒன்றுபட்டு செயல்படாவிட்டால் அவர்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. எந்த காரியமா இருந்தாலும், ஒரு வேலைத்தளத்தில் கூட நீங்க பாஸ்னுடைய காரியத்துக்கு இணைந்து போகாவிட்டால் அவர்கள் உங்களை அந்த இடத்துல உங்களை அந்த கனம் பண்ணாத நீங்கள் பார்ப்பீர்கள். எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு எந்த காரியமாயிருந்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவர் என்ன செய்கிறாராம்? அது பரலோகத்தில் கட்டுகிறவராகவும் கட்டவிழ்க்கிறவராகவும் காணப்படுகிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருமனப்படுங்கள். எந்த காரியமா இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் செயல்படாதீர்கள். பிதாவாகிய தேவனோடு ஒருமனப்பட்டு அந்த காரியம் உங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட நபராயிருக்கலாம்,
உங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து இருக்கிற, நீங்கள் தனியே இல்லை. அவர் சொல்லிக்கிறார், உலகம் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இன்றைக்கு எனக்கு ஒரு குடும்பம் இல்லையே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே, எனக்கு பெற்றார் இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு தனிப்பட்ட உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களா இருந்தால், இன்றைக்கு வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார், உலகம் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அவரோடு கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் என்ன வாக்கு கடங்காத பெருமச்சுக்களோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன். நீங்கள் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள். துக்கத்தை கொண்டு வந்து அவன் அழிக்க நினைப்பான். பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்தில் ஆகிலும் நீங்கள் பூமியிலே ஒருமனப்பட்டு கட்டவிழ்த்தால் அதை பரலோகத்திலே அவர் கட்டவிழ்ப்பார். எந்த காரியத்தில் ஆகிலும் நீங்கள் வேண்டிக் கொண்டு ஒருமனப்பட்டு நீங்கள் கட்டுவீர்களாயிருந்தால் அது பரலோகத்திலே உங்களுக்காக கட்டப்படும். ஆமேன். கர்த்தர் உங்களை நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்றையிலிருந்து எனக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஒருமனப்பட்டு செயல்பட வேண்டும். மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். கரங்களை பிடிச்சு, அப்பா, நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் தவறாக நினைத்து விட்டோம், தவறாக செயல்பட்டு விட்டோம். இனிமேல் எந்த காரியத்திலும் நாங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், ஒன்றுபட்டு ஜெபிக்க வேண்டும். பிதாவை நோக்கி ஒன்றுபட்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அந்த உணர்வுக்குள்ள கடந்து வரட்டும். அப்பா, பிள்ளைகள் கூட பெற்றாரோடு இணைந்து தீர்மானங்களை எடுக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. ஊழியமாக இருக்கலாம், ஊழியர்களோடு இணைந்து செயல்படுகிற அந்த இருதயத்தை கொடுங்க சுவாமி. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாதப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதய சிந்தனைகளும் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைப்படுங்க, ஒவ்வொரு குடும்பங்களோடு இடைப்படுங்க, தனிப்பட்ட நபரோடு இடைப்படுங்கப்பா. இந்த வார்த்தைகளை எடுத்து வாசிக்கட்டும், வேதத்தை தியானிக்கட்டும். கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார், ஒருமனப்பட்டு இந்த பூமியில எதை கட்டுகிறோமோ, எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பூமி பரலோகத்தில் கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் தகப்பனே எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஜெபக்குழுவை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபக்குழுவில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தழைக்க பண்ணுங்கப்பா, தொழிற்க பண்ணுங்கப்பா. ஆறுனுடைய கோலை போல தேவரீர் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வைங்க, ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. எந்த காரியத்துக்காக இருதயத்தில் வேதனையோட கலக்கத்தோட இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் தகப்பனாகிய தேவரீர் பதில் கொடுப்பீராக. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் பிள்ளைகள் கையிட்டு செய்ய போகிற வேலைகளை ஆசீர்வதிங்க. பாடசாலைகளுக்கு கடந்து செல்ல போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் மேலே தேவை பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. விசேஷித்த விதமாய் திருச்சபைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தேசங்களில் சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிவு கடந்து வரட்டும் அப்பா. மன்னிக்கிற மனப்பான்மை சுபாவங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளும் சிந்தைகளுக்குள்ளும் ஊடுருவி செல்லட்டும் அப்பா. உதவி செய்யுங்கப்பா. உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை தகப்பனே. இந்த வாரம் முழுவதிலும் தகப்பனாகிய தேவரீர் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோட திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து அடியாள தாழ்த்தி மரத்தை பிதாவாகிய தேவன் மூலம் நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.